ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இன்றைக்கு நீங்க பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா அழகான ஒரு சின்ன நீர்வீழ்ச்சி. இதுல இருந்து தண்ணீர் எப்படி போகிறது பாருங்க. இது போகிற வழி ஃபுல்லா எத்தனை மரங்களுக்கு அது நீர் அளிக்கிறது, எத்தனை உயிரினங்களுக்கு, மிருக ஜீவன்களுக்கு, எத்தனை மனிதர்களுக்கு அது உயிர் அளிக்கிறது என்பதை நாம நினைச்சு பார்க்கணும். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, தாகமா இருக்கிறவர்களே, ஒருவேளை ஏதோ ஒரு நோக்கத்தோடு, ஏதோ ஒரு கவலையோடு, ஏதோ ஒரு கண்ணீரோடு, பாரத்தோடு இருக்கிற யாவருமே கர்த்தர் இடத்துல வாருங்கள். தாகமா இருந்தா நம்ம தண்ணி குடிக்கணும். நம்ம ஒருவேளை கவலையா இருந்தா கர்த்தர் இடத்துல போகணும். ஏன்னா அவரிடத்துல வந்தாதான் மட்டும்தான் நம்முடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய, நம்முடைய கவலைகளை, நம்முடைய கலக்கங்களை மாற்றக்கூடிய அருமருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கும் அவர் நமக்கு நினைப்பூட்டுகிற என்ன அப்படின்னா, நாம கர்த்தர் இடத்துல போகணும். எப்படி இந்த நதியை நோக்கி, இந்த நீரை நோக்கி உயிரினங்கள் வந்து தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்கிறதோ, அதே போல நாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி செல்ல செல்ல அவருடைய பாதத்திலே நாம் அங்கே பற்றி பிடிக்கும் பொழுது நம்முடைய தாகங்கள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும் அது மாறும். எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியை பற்றி கொள்வோம். அவர் சொன்னது போலவே நம்முடைய வாழ்வினுடைய மேன்மைகளை அவரிடத்துல நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் அவரிடத்துல வந்து அவைகளை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இந்த உலகத்துல ஜீவிப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.